வெல்கம் டு சிரியாஸ் கார்டன். இன்றைக்கி திவ்ய தேசம் 19 திருநாகை பற்றி பார்க்கலாம். இந்த கோவில் நாகப்பட்டினத்தில் உள்ளது. இங்குள்ள மூலவர் நீலமேக பெருமாள், உற்சவர் சவுந்தரராஜ பெருமாள், தாயார் சவுந்தரவள்ளி, கஜலட்சுமி. தலவிருட்சம் மாமரம். தீர்த்தம் சார புஷ்கரணி. நாகர் தலைவர் ஆதிசேஷன் இத்தலத்தில் சார புஷ்கரணி என்று ஒரு தீர்த்தம் உண்டாக்கி அதன் கரையில் அமர்ந்து பெருமாளை நோக்கி தவம் இருந்தார். ஆதிசேஷனின் தவத்தால் மனம் உவர்ந்து தனது சயனமாக திருமால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலம் இதுவே ஆகும். இதன் காரணமாக இந்த ஊர் நாகன்பட்டினம் என்றாகி பின்னர் நாகப்பட்டினம் என்று மாறியதாக கூறப்படுகிறது. இந்த கோவிலோட தனி சிறப்பு ஆதிசேஷன் தவம் செய்து திருமாலின் சயனமான தலமாகும். திரேதா யுகத்தில் பூமாதேவியும் துவாபர யுகத்தில் மார்க்கண்டேயரும் தவம் செய்த தலமாகும். நாகதோஷம் நீக்கும் தலமாகும். தல வரலாறு பார்க்கலாம். இந்த நாகப்பட்டினம் ஒரு காலத்தில் சுந்தராரண்யம் என்ற வனமாக இருந்தது. திரேதா யுகத்தில் இந்த வனத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்த துருவன் என்ற இளவரசன் மகாவிஷ்ணுவின் தரிசனம் பெற வேண்டி இங்கு தவம் செய்தான். அவனோட தவத்திற்கு மகிழ்ந்து பெருமாள் அவனுக்கு காட்சி கொடுத்தார். துவாபர யுகத்தில் மார்க்கண்டேய மகரிஷியும், திரேதா யுகத்தில் மகாலட்சுமியும், கலியுகத்தில் சாலீச சோழனும் இத்தலத்தில் தவம் செய்துள்ளனர். பிரம்மா இந்த தலத்திற்கு பெருமாளை வழிபட்டு சென்றுள்ளார். பெருமாள் மாசி மகத்தன்று சாரா புஷ்கரணியில் எழுந்தருளும் வைபவம் இங்கு நடைபெறும். அன்றைய தினம் அவரது முகம் மிகுந்த பொலிவுடன் காணப்படுவதால் அழகன் என்று அழைக்கப்படுகிறார். அழகான தோற்றத்தை உடையவர் என்பதால் இத்தல பெருமாள் சவுந்தரராஜன் என்றும் தாயார் சவுந்தரவள்ளி என்ற திருநாமத்தாலும் அழைக்கப்படுகிறார்கள். இத்தல ராஜகோபுரம் 90 அடி உயரம் கொண்டது. இக்கோவிலின் பிரதான நுழைவாயில் கிழக்கு பார்த்து அமைந்ததாக உள்ளது. அதைத் தொடர்ந்து சிறிய கோபுரமும் ஒன்று உள்ளது. இக்கோவிலின் தெற்கு பகுதியில் சார புஷ்கரணி உள்ளது. இத்தலத்தில் 8 கரங்களுடன் நரசிம்மர் காட்சி தருகிறார். ஒரு கரத்தால் பிரகலாதனை ஆசீர்வதித்தபடியும் மற்றொரு கரத்தால் அபயமுத்திரை காட்டியும் மற்ற கரங்களால் இரணியனை வதம் செய்தவாறும் உள்ளார். கருவறைக்கு முன்புள்ள 4 கால் மண்டபத்தின் முன் சவுந்தரவள்ளி தாயாருக்கு தனி சந்நிதி உள்ளது. இங்குள்ள நாயக்கர் மண்டபம் சக்கரத்தூடான தேர் போன்ற அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது. கால சர்ப்ப தோஷம் நீங்கவும் திருமண தடைகள் நீங்கவும் இங்குள்ள பெருமாளிடம் பிரார்த்திக்கின்றனர். பிரார்த்தனை நிறைவேறியதும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்தும் துளசி மாலை சாற்றியும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகின்றனர். ஆதிசேஷன் உருவாக்கிய சார புஷ்கரணியில் நீராடி சுவாமி தரிசனம் செய்தால் சூரிய மண்டலத்தை அடையலாம் என்பது ஐதீகம். இந்த கோவிலில் திருவிழாக்கள் புரட்டாசி மாத உற்சவம், நவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி, விஜயதசமி ஆகியன சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசியில் 10 நாள் பிரம்மோற்சவம், பங்குனி மாதத்தில் பங்குனி பெருவிழா, திருவாசகை விழா போன்ற உற்சவங்கள் முக்கிய விழாக்களாக இங்கு கொண்டாடப்படுகிறது. இந்த கோவில் காலை 7:30 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 5:30 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். திருநாகை சென்று நாமும் அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாளின் அருளை பெறுவோமாக. எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் திவ்ய தேசம் 20 காளிச்சிராம விண்ணகரம் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. சிரியாஸ் கார்டன், சுந்தரி செல்வம். தேங்க்யூ.